ஹாய் அண்ட் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ நாளைக்கு இந்தியா இங்கிலாந்து ஃபைனல் டெஸ்ட் நடக்க போகுது இல்லையா? ஸோ அதில் தமிழனுக்கு பெருமை சேர்க்கக்கூட வகையில் நம்மளோட திரு அஸ்வின் அவர்கள் 100வது டெஸ்ட் போட்டியில் களமிறங்க போகிறாரு. நமக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ இதுக்கு இடையில் அவரோட 100வது டெஸ்ட் போட்டியை பற்றி நிருபர்கள் சில கேள்விகளை நம்ம அஸ்வின் கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ அவர் மனம் வருந்தி ரொம்ப வெளிப்படையாக சில தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட செய்திகளும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ வாங்க பார்க்கலாம். இந்திய கிரிக்கெட் அணியின் அனுபவ வீரரான ரவிச்சந்திரன் அஸ்வின் டெஸ்ட் கிரிக்கெட்டில் பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தி அசத்தியுள்ளார். அதோடு இங்கிலாந்து அணிக்கு எதிராக தர்மசாலா நகரில் நடைபெற இருக்கும் 5வது டெஸ்ட் போட்டியில் பங்கேற்க இருப்பதன் மூலம் டெஸ்ட் கிரிக்கெட்டில் தனது 100வது போட்டியிலும் விளையாடி சாதனை நிகழ்த்த இருக்கிறார். ஏற்கனவே அனில் கும்ப்ளேவிற்கு அடுத்து அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய இந்திய வீரராக இருக்கும் அஸ்வின் விரைவில் அவரை நெருங்கக்கூட வாய்ப்பு இருப்பதாக பேசப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தர்மசாலா நகரில் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் ரவிச்சந்திரன் அஸ்வின் கலந்து கொண்டு பல்வேறு விடயங்களை பகிர்ந்து கொண்டார். அப்போது அவர் பேசியதாவது, என்னிடம் நிறைய பேர் உங்களுக்கு ஏன் இந்திய அணியின் கேப்டன் பதவி கொடுக்கப்படவில்லை என்று பேசியிருக்கிறார்கள். எனக்கு வந்த ஏற்றத்தாழ்வுகள் நிறைய புரிதலை எனக்குள் உருவாக்கி இருக்கிறது. சில சூழ்நிலைகளை நான் புரிந்து கொண்டு சமாதானம் செய்து கொண்டு விட்டேன். டெஸ்ட் கிரிக்கெட்டில் பொதுவாக பேட்ஸ்மேன்களுக்கு அடுத்த இடத்தில் பந்து வீச்சாளர்கள் தான் இருக்கிறார்கள். எனக்கு முக்கியமான நேரங்களில் அணியில் வாய்ப்பை கிடைக்காத பொழுதெல்லாம் அணியின் நன்மைக்காக நான் என்று எடுத்துக்கொள்வேன். நான் போட்டியில் விளையாடவில்லை என்றாலும் 5 நாட்கள் முடிவில் அணி வெற்றி பெற்று இருந்தால் ட்ரெஸ்ஸிங் ரூமில் நானும் மகிழ்ச்சி அடைவேன். என்னுடைய தனிப்பட்ட ஆர்வத்தை விட அணியின் வெற்றிதான் முக்கியம் என்பதனால் நான் எதையும் பெரிதுபடுத்த மாட்டேன். கேப்டன்சியை விட அணியின் வெற்றிதான் முக்கியம் என அஸ்வின் பேசியது குறிப்பிடத்தக்கது. தற்போது 37 வயதான ரவிச்சந்திரன் அஸ்வின் டெஸ்ட் கிரிக்கெட்டில் கடந்த 2011ஆம் ஆண்டு அறிமுகமாகி 99 போட்டிகளில் விளையாடி 507 விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார். அது தவிர்த்து பேட்டிங்கிலும் 5 சதம் மற்றும் 14 அரை சதம் என 3309 ரன்களை குவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.